இப்பொழுது நிறைவேற்றுவார். நம்முடைய செட்டியார் எழுச்சி மாணவருடைய கலந்தாய்வு கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் எனக்கு முன்னாலே நீண்டதொரு விளக்கம் கொடுத்த காரணத்தினால் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே சப்ஜெக்ட் இல்லை. எல்லாத்தையும் மரியாதைக்குரிய திருப்பணிச்செம்மல் ஐயா டிஓஎஸ் அவர்கள் நீண்டதொரு விளக்கத்தை தெரிவித்து விட்டார். நான் உண்மையிலே அவருடைய இந்த பழகிய இந்த நேரத்தை அவருடைய உரையிலே அவருடைய முதிர்ச்சியை, அவருடைய இந்த சமுதாயத்திற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் என்று அவருடைய உள்ளத்திலிருந்து வந்திருக்கின்ற உரை கேட்கும் பொழுது எனது உண்மையிலே ஐயா அவர்கள் இதுவரை மேலோட்டமாக நீங்கள் இந்த சமுதாயத்திற்கும் இந்த மத்திய வெள்ளாஞ்செட்டியாருக்கும் நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நிச்சயமாக நாங்கள் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இன்றிலிருந்து உங்களை விடமாட்டோம். நீங்கள் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் ஐயா மாணிக்க ஐயா நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு சொன்னோம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். உண்மையிலே அந்த திட்டத்துக்கு நீங்கள் தலைமையேற்று உங்களோடு நாங்கள் பின்னாடி இருக்கோம். அதை முழுமையாக நிறைவேற்றுவோம். ஆகவே இந்த அமைப்பு உண்மையிலே இந்த மும்மூர்த்திகளும் 3 பேரும் 40 ஆண்டு காலம் நம்முடைய வெள்ளாஞ்செட்டியார் மத்திய வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பு மிக கிராமமாக இன்றையெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கின்றது, ட்விட்டர் இருக்கின்றது. மிக இன்று நம்முடைய அதாவது ரொம்ப அட்வான்ஸாக இன்றைக்கி எல்லாமே கம்யூனிகேஷன் வந்தாச்சு. நம் நண்பர் சகோதரர் கலையிட்ட சொன்னோம்னா 10 நிமிஷத்தில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இருக்கும் உடனே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆயுதம்லாம் இருக்குது. ஆனால் எதுக்குமே இல்லாமல் ஊராக எப்படி போனாங்கன்னு தெரில. உண்மையிலே நான் அவங்களுடைய வழி தடத்தில் இன்று எங்களை போல நான் நண்பர் கலை, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆதவா செல்லகுமார், விஜயகுமார், இன்னும் புதிய நபர்களெல்லாம் வேகமாக பின்னாடி வர்றோம். ஆனால் இங்கே நிறைய இளைஞர்களை எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் உண்மையிலே நான் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் நம்முடைய சமூகம் திட்டமிட்ட சமூகங்கிறது நான் இங்கே வந்தவொன்னு பார்த்தேன். ரொம்ப பிரமிப்பாகவும் வரலாறை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த நம்முடைய வரலாறு ஒரு 100 வருஷத்தோட வரலாறுன்னு இங்கே இருக்கிற நம்முடைய கல்வெட்டை பார்த்தோன்னே நானே நினச்சி பார்த்ததுக்கப்புறம், ஆகவே நம்முடைய சமுதாயம், அதுவும் இந்த பகுதியில் அகரம் வெள்ளாஞ்செட்டியாருடைய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பான சமுதாயம். ஆனால் நமக்குள்ள இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க உறவுகள் இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு தலைவராக ஐயா ஜெயவேல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நானே கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சங்கத்துக்கு அவங்க நிறைய பணியாற்றிருக்காங்க. நிறையா நம்ம இந்த சங்கத்தை ரொம்ப சீரோடு சிறப்போடு அவங்க பணியாற்றிய காலத்தில் அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தையும் மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தையும் ரெண்டு கண்ணா பார்த்துட்டு தான் கொண்டு போனார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் காலங்கள் இதை நம்ம வேறு வழி இல்லை. நம்முடைய சங்கம் இன்றைக்கி ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்காக எல்லா ஊராக போயிருந்தோம். இந்த திருச்செங்கோடு வர்றப்ப நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். வந்திருக்க கிட்டத்தட்ட இத்தனை அன்புக்குரிய உறவினர்களா அவ்வளோ பேருமே உங்களுடைய அடுத்த சந்ததியினர் இளைஞர்களை கொண்டு வாங்க. ஏன்னா இது நமக்கு தேவை. நீங்கள் எல்லா பொருளாதாரத்திலையும் ஒரு சின்ன இது நம்முடைய இந்த மாநாட்டுக்கிறதுக்காக கனகராஜி, சண்முகசுந்தரம், சுரேஷ் ஆகிய 3 பேரும் 25,000 ரூபா இப்போ இந்த மாநாடு மேடையிலேயே கொடுக்குறாங்க. அதை மரியாதைக்குரிய ஐயா மாணிக்க ஐயா கொடுத்துருங்க. $25,000 பணம் முக்கியமானது, மகிழ்ச்சியாக இருக்குது. கனகராஜ், சண்முகசுந்தரம், சுரேஷ், நீங்கள் அத்தனை பேர் சேர்ந்து அதில் ஒரு சைபர் குறைச்சிட்டு ஒரு 2,500 பேராவது உங்கள் மூலமாக வர மாதிரி பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். ஆகவே நம்முடைய எழுச்சி மாநாடு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வேண்டும். இது நம்முடைய இனத்திற்கான மாநாடு. நம்முடைய எதிர்கால சந்ததியினரை வழிநடத்தக்கூடிய நம்முடைய அரசை தட்டி கேட்பதற்கு
தமிழகத்திலே நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம் என்று உறக்கச் சொல்வதற்கான மாநாடு. நம்முடைய மாநாட்டினுடைய வெளிப்பாடு இங்கே சேலத்திலே நிச்சயமாக முதல் கோரிக்கையாக அதை வைத்தோம். மரியாதைக்குரிய ஐயா டிஓஎஸ் அவரோட சொல்லிட்டோம். முதல் கோரிக்கையை இந்த மாநாட்டில் அகரம் வெள்ளாஞ்செட்டியாரை எம்பிசி ஆக்குவதுதான் முதல் கோரிக்கையே. இதை நாங்கள் சேலத்தினுடைய ஆய்வுக் கூட்டத்திலே சொல்லிட்டோம். அதை நான் இன்னைக்கு ஐயா முன்னாடி சொல்கிறோம். எங்களோட அன்றைக்கி எல்லாமே நாங்கள் கலந்துக்கிட்டதில் எங்களுடைய மாநாட்டுடைய முதல் கோரிக்கையை அகரம் வெள்ளாஞ்செட்டியாரை எம்பிசி ஆக்குவதற்கு தான் முதல் கோரிக்கை. அதான் வெள்ளாஞ்செட்டியார், ஏன்னா நானும் அதில் வெள்ளாஞ்செட்டியார் பிசியாக தான் இருக்கோம், பேர் தான் மாறி இருக்கோம். நீங்கள் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் பிசின்னு இருக்கீங்க, நான் வெள்ளாஞ்செட்டியார் பிசின்னு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக நாம் எம்பிசி ஆக்குவதற்கு தான் நம்முடைய முதல் கோரிக்கை. எதிர்கால சந்ததியினருக்கு நம்முடைய வெள்ளாஞ்செட்டியார் சமுதாயத்தில் பிறந்த நம்முடைய குழந்தைகளுக்கு நாளைய நாம் இன்றைக்கி எங்கேயாவது ஆக்கியிருக்கோமா? என்ன ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த அகரம் வெள்ளாஞ்செட்டியார் ஏதாவது வந்திருக்கோமா? இப்போ இருக்கமா? இப்போ ஏதாவது இருக்கா? அப்போ இவ்வளோ நீங்கள் நம்ம கட்டுப்பாடான சமுதாயம், நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப எல்லாம் மேலோங்கி இருக்க சமுதாயம், பல கல்வி குழந்தைகளை உருவாக்கியிருக்க மிகப்பெரிய சமுதாயம். நம்ம சமுதாயத்திலே இன்றைக்கி நம்மள்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை. அப்போ இதெல்லாம் எதிர்காலத்தில் எப்போ கொண்டு வைப்போம்? இந்த சமுதாயத்திற்கு கேள்வி கேட்கறதுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யார் கேட்பா? அந்த சமுதாயத்தை கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பில் நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி இவங்க எல்லாமே இருக்காங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த மாநில மாநாட்டுக்கு இது எப்படின்னா ஏதோ தனிப்பட்ட முறையில் இது என்னமோ எங்களுக்காகவும் இல்லை நம்ம ஐயா டிஒய்ஸ் அவங்க ஏன்னா ரொம்ப முதிர்ச்சியான அவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சவர், ஏதோ அவரை சந்தோஷப்படுத்தி இங்கேருந்து கூட்டத்தை கூட்டினோம்னா அவர் இங்கே போய் இங்கே இருக்க மந்திரியை போய் தெரிஞ்சுக்கணும், இங்கே இருக்க எம்எல்ஏ போய் தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. தனிப்பட்ட முறையில் போனால் அவங்க போய் எல்லா காரியத்தையும் சாதிச்சு வந்துடுவார். சமுதாயத்துக்காக தான் எல்லாமே நிற்கிறோம். ஒரு தனிப்பட்ட ஒரு வெள்ளாஞ்செட்டியார் சமுதாயத்தினுடைய ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு நமக்கு வேணும். அந்த அமைப்பு வேணும்னா அதுக்கு நம்முடைய கூட்டத்தை எதிர்காலத்தில் இந்த கூட்டம் இருக்குன்னு காமிக்கணும். கூட்டம் இருந்தா இது சுயநலம் இல்லாத இந்த அமைப்பு முதல்ல அது தெரிஞ்சுங்க. இது ஏனோ தானோ நாங்கள் எங்களுக்காக, ஏன்னா எல்லாருமே நாங்கள் இங்கே வந்திருக்க எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏதோ இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம். முதல்ல நீங்கள் அதை எல்லாமே தெரிஞ்சுங்க. யாருமே இந்த இடத்துல நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினா எங்களுக்கு கிட்டத்தட்ட சாதாரணமாக நிறைய பேரை பார்த்துட்டு நிறைய பேரை பண்ணி இது பண்ணி அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டு தான் வர்றோம். இதை ஏன் பிறந்தோம்? இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும்னு 40 வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களோட இணைஞ்ச என்ன மாதிரி ஆட்கள் நிறைய நபர்கள் இன்றைக்கு நம்முடைய இந்த சங்கத்துக்கு உள்ளே வந்திருக்கோம். ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கு துதி பாடுறதுக்கோ இல்லை ஏனோ தானோ நம்ம ஒருத்தர் பின்னாடி நிற்கிறோமோ அப்படிலாம் இல்லை. நம்ம சமுதாயங்கிற ஒற்றை சொல்லு மட்டும்தான். இதை எல்லாருமே நீங்கள் எல்லாரும் உணரணும். இந்த மாநாடுங்கிறது எதிர்கால சந்ததியினர் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் இங்கே இருக்கட்டும் வச்சுக்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இங்கே கேட்குறோம். இதுக்கப்புறம் சென்னையில் தலைமையில் நம்ம சங்கத்தில் சொல்கிறோம், உடனே அங்கேருந்து திருப்பி அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்வி கேட்கறதுக்கு இந்த அமைப்பை வலுப்படுத்துகிறோம். அதுதான் இங்கே உள்ள ஏன்னா நம்ம உண்மையிலே நம்ம சமுதாயம் ரொம்ப திட்டமிட்ட தெளிவான சமுதாயம். அதுக்கும் செட்டியார்கள்னு சொன்னால் ரொம்ப புத்திசாலிங்க. 8 பிள்ளையை பெற்றாலும் ஒரு செட்டி பிள்ளையை பெற்றுக்குன்னு சொல்கிறது எதுக்காக பழமொழி சொல்கிறோம்னா, செட்டியார் நாளைக்கு வந்தாலே நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன இது அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஏதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. எதிர்கால சந்ததியினர் பற்றி நினைங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு இப்போ வீட்டில் உள்ள பிரச்சனை, இடத்துல நம்ம அடுத்தவன் பக்கத்தில் விட்டு பிரச்சனை, எதிர்காலத்தில் திரும்பி இன்னொரு தொழில்துறையில் நம்மளை பின்னாடி நசுக்கப்பட்டிருக்கோம், அதை கேட்குறதுக்கு ஒரு வந்தால் முன்னாடி நிற்கிறது சங்கம் இருக்குது. அதனால் இந்த சங்கம் நடத்துகிற இந்த கூட்டத்தை, இந்த செட்டியார்கள் மாநாடை இது வெற்றி மாநாடு ஆக்கணும்னா நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த அகரம் நம்முடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60,000 75,000 பேர் இருப்போம் என்னுடைய கணக்கு. இந்த 75,000 பேரில் ஒரு பாதி பேராது கண்டிப்பாக அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கணும். அந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொன்னால் யாருமே, ஏன்னா இங்கே வந்திருக்க பாருங்கள்,
ஒரு ஃபோட்டோவில் கூட தம்பதிகள் சம்மந்தமாக இருக்கும். அவ்வளோ புத்திசாலித்தனமான நம்முடைய திட்டமிட்ட, ஏன்னா விளம்பரம் கொடுக்கவே பாருங்கள், ஒரு செட்டியார் தனியாக இல்லை பாருங்கள், குடும்பத்தோடு தான் இருக்கும். அப்போ நம்முடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்கிற குடும்பம் நம்முடைய செட்டியார்கள் குடும்பம். அப்போ இந்த மாநாடு ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு கணவன் மட்டும் வந்துட்டானோ நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, குழந்தைகள் அனைத்து பேரும் நம்ம மாநாட்டுக்கு நீங்கள் வாங்க. உங்களுக்கு உண்டான அனைத்து பாதுகாப்பும் அங்கே இருக்குது. உங்களை உட்கார வைக்கிறதுக்கு அனைத்துக்கும் இட வசதி கொடுக்குறோம். நீங்கள் போனதுக்கு திருப்பி எல்லாத்துக்கும் உணவு ஏற்பாடு பண்ணுறோம். இந்த மாநாடை வெற்றி மாநாடை மாற்றினா இது உங்களுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலம், உங்கள் எதிர்கால சந்ததியை பற்றி சிந்திங்க. நம்முடைய இன்றைக்கி இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் செட்டியார்கள் சொன்னால் நீங்கள் எல்லா செட்டியாரும் சேர்த்துக்கோ 1 கோடி பேர் இருக்கோம். 1 கோடி பேர். நீங்கள் இல்லைன்னு யாராவது எந்த மாற்று சமுதாயத்தை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். நான் திருப்பி இதை 1 கோடி பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கோம். கூகுளில் போட்டு பாருங்கள், இல்லைன்னா இதில் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 9 to 10% செட்டியார் இருக்காங்க. அதுலேயும் வெள்ளாஞ்செட்டியார் சமுதாயம் எல்லா பிரிவினையும் சேர்த்தா 10 லட்சம் பேர் நம்ம இருக்கோம். இந்த 10 லட்சம் பேர் நம்ம இருக்கங்கிறத வெளியில் யாருமே இதை தெரிவிச்சுக்கிட்டு பண்ணுறதில்ல. அவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஊரில் செட்டியார்னு சொல்கிறதுக்கே எல்லாரும் பயமாக இருக்குது நமக்கு. ஏன்னா அது ஏதோ பிரச்சனை, ஏப்பா நம்ம தொழிலை பார்ப்போம்ப்பா, நமக்கு என்னப்பா அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் மாற்றி இன்றைக்கி இருக்க காலத்தில் இளைஞர்கள் கையில் கொடுங்க. இன்றைக்கி எதிர்கால இளைஞர்கள் உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப வேகமாக இருக்காங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்றைக்கி எல்லா நிலையும் அடைஞ்சிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த சமுதாயம் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு அங்கே பிரிஞ்சிருக்கோம்னா, பொருளாதாரத்தில் எல்லா வசதியும் ஏற்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் புண்ணியம் பண்ணுறதுக்கு ஊரில் எந்த கோயில் இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் ஒரு செட்டியார் ஏதோ ஒன்று பண்ணி கண்டிப்பாக செய்வார். அந்த கோயில் நம்ம வீட்டு போனால் அங்கே போய் சேர்ந்துருக்கோம். அப்போ புண்ணியத்தையும் பண்ணிட்டோம். வேறு என்ன பாக்கி? எதிர்காலத்தில் இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அரசாங்க பதிவில், அரசு பதிவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சொல்ல முடியுமா? இந்த 1 கோடி பேர் இருக்கோம், இந்த 10 லட்சம் பேர் இருக்கோம். இந்த திருச்செங்கோடு பகுதியை எடுத்துங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள், நகர்மன்ற தலைவர்கள் தொடர்ச்சியாக வர முடியுதா? நம்மளால் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளால் வர முடியுதா? ஏன் இல்லைன்னா நமக்கு அங்கீகாரம் மற்ற அரசியல் கட்சியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கட்டும், திமுகவில் இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கட்டும், எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும், எந்த கட்சியில் நின்னாலும் அந்த செட்டியாருக்கு முதல்ல வேலை பார்க்குற ஒரே அமைப்பு நம்ம அமைப்பு முன்னாடி நிற்போம். அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கோம்னா எல்லா இடத்துலையும் செட்டியார்கள் வரணும்னு நினைக்கிறோம். வரணும்னு நினைக்கிறதுனா எல்லாரும் நீங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் கிளம்பி வாங்க. இந்த மாநாடை மிகப்பெரிய லெவலில் வெற்றி மாநாடை ஆக்கினா தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சியாளாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும் திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாநாடு இது ஏதோ டிஓஎஸ் ஐயா வந்திருக்காரு, இந்த நாராயணசாமி ஐயா வந்திருக்காரு, ஏதோ அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வாய்ப்பை நீங்கள் இன்னும் அடுத்த தலைமுறை, இன்னும் ஒரு 30 வருஷம், ஒரு தலைமுறைங்கிறது 20 வருஷம் 25 வருஷம் தான், இன்னும் ஒரு அடுத்த 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தலைமுறை நிச்சயமாக விட்டுவிட்டு இன்னொரு யாராவது ஒரு ஆள், அன்பிற்குரிய சரவணன் இருக்கார், அவர் பேரை ஏதாவது வந்தால் தான் இனிமேல் வர முடியும். நல்லா புரிஞ்சுங்க. வர்ற வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டு இது யாருக்கு, எங்களுக்கெல்லாம் நாங்கள் பாட்டுக்கு தனியாக போய்கிட்டே இருப்போம். உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் நாட்டுக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கு இந்த மாநாடு, செட்டியார்கள் தமிழகத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம அகர வெள்ளாஞ்செட்டியார் குறிப்பு வெள்ளாஞ்செட்டியார்கள் எம்பிசி ஆகணும்னு நம்ம இருக்கணும்னு நினச்சா இந்த மாநாடை வெற்றி மாநாடு ஆக்கினாதான், எல்லாரும் வீட்டை விட்டு அந்த மாநாட்டுக்கு நீங்கள் கலந்துக்கிட்டாதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழக அரசாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்கள். அந்த அங்கீகாரத்தை நம்ம ஏற்படுத்துவதற்கு நம்ம இருக்கிறோம். எல்லாம் உண்மையிலே புள்ளி விவரம் எடுத்தோம்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செட்டியார்கள் இல்லாத ஊரே கிடையாது. என்ன மற்ற சமுதாயம்லாம் ஒரு 8 மாவட்டம் 7 மாவட்டம் ஒரு அப்படியே ஒரு பகுதியில் தான் இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்தை எடுத்துங்க, அதிகபட்சம் போனால் 10 to 12% தான் தமிழகத்துடைய பெரிய ஜாதின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம், மைனாரிட்டி இல்லவே இல்லை, நம்ம மெஜாரிட்டி. ஆனால் என்னென்னா பறந்து விரிஞ்சு கிடக்கிறோம். நம்ம பிரிவுகளை பல அந்தந்த இடத்துல சொல்லிக்கிறது இல்லை.
ஒரு இடத்துல 1000 பேர் கூட இருக்கிற இடத்துக்கு நம்ம 10 இடத்துல 100 பேராக இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், அந்த 10 இடத்துல 100 பேர் ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த மாநாடு. அந்த மாநாடுக்கு இந்த நமக்கு மிகப்பெரிய இந்த கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தை நம்ம வெளிக்கொண்டு வர்றோம், இதை வந்து நம்ம காமிக்கணும், எம்பிசி ஆகணும், எதிர்கால சந்ததியினருக்கு நாளைக்கு வந்து இந்த தமிழகத்தை வந்து அரசை வந்து நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்கணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகிறது டிசம்பர் 29. அந்த 29 யாரும் விட்டுறாதீங்க. ஏன்னா நேரம் காலம் கருதி இதுக்கு மேலே நான் வந்து எனக்கு முன்னாடி எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகும். நாங்கள் பேசிட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள், யாருமே செட்டியார்கள் பூரா யாரும் வந்து முட்டாளே கிடையாது. அந்த இது எனக்கு கண்டிப்பாக தெரியும். இங்கே வந்திருக்கவங்க இந்த நம்ம வந்து இந்த அமைப்பு கண்டிப்பாக ஏதோ ஒன்று இந்த சமுதாயத்துக்கு பண்ணணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு இது மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஊராக அன்றைக்கி படித்து காமிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஊர் 3 மாதமாக ஒரு நாள் கூட விடாமல் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வாய்ப்புகளை நாளைக்கு இன்றைக்கி வந்திருக்க நபர்கள் நீங்கள் அத்தனை பேரும் இதை எடுத்துகிட்டு போய் எல்லாருடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேர்ட்டையும் எப்பா நமக்கு வந்து ஏதோ ஒன்று இந்த செட்டியார்கள் எழுச்சி மாநாடு நம்ம சமுதாயத்துக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பொன்னாள். அந்த பொன்னாலை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். எல்லாரும் நீங்கள் புத்திசாலி, யாரையும் நல்லா கேட்டுங்க. நீங்கள் தவறாக நினச்சி இன்றைக்கி வந்திருந்த ஒரு 25,000 ரூபா கொடுத்த அந்த நம்முடைய உறவினருக்கு உண்மையிலேயே நான் மிகப்பெரிய நன்றி. நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் நிச்சயமாக நாங்கள் யாருன்னா வசதியாக, அதாவது வந்து கொடுக்குற நபர்களை தான் எந்த இடத்துலையும் போயும் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணி கேட்கவே இல்லை. ஆரம்பித்து கிட்டத்தட்ட இத்தனை நாள் ஆச்சு, எப்போ 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதத்தில் ₹1 கூட எல்லாம் எங்கள் சொந்த பாக்கெட்டில் உள்ள காசை போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும், அந்தந்த இடத்துல அந்தந்த முகத்தில். அப்போ யாரை நம்ம நினைக்கிறோம், நாங்கள் எல்லாம் ஆமாம் இந்த நன்கொடை மரியாதைக்குரிய கனகராஜ் அவர்களையும் சண்முக சுந்தரம் அவர்களையும் சுரேஷ் பாபு அவர்களையும் உண்மையிலே மனதாரையும் பாராட்டுறேன். இது ஆரம்பம். இது நீங்கள் கொடுத்தது எங்களுக்கு வந்து பணம் வந்து மிகப்பெரிய உத்வேகம். நாளைக்கு நாங்கள் போக வேண்டிய, அதாவது எப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப வேகமாக போகிறப்ப குறுக்கில் நின்றுட்டு ஒரு குளுக்கோஸை தருவாங்க பார்த்தீங்களா, அந்த குளுக்கோஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு நீங்கள் தந்த மிகப்பெரிய பரிசு. இது பணம் முக்கியம் இல்லை, ஆனால் உங்களுடைய பங்களிப்பு தான் முக்கியம். ஒவ்வொரு செட்டியாருமே இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வந்துருங்க. வர்றது வந்து பணம் உள்ளவங்க பணத்தை கொடுத்து உதவி பண்ணுங்க. பணம் முடியலையா தொந்தரவே வேணாம், உங்களை யாரும் நாங்கள் தொந்தரவு பண்ணல. ஆனால் நிச்சயமாக மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு பஸ் ஏறுதா, அந்த பஸ்ஸில் நான் கண்டிப்பாக நீங்கள் போய் சிரமப்படவே வேணாம். பஸ்ஸை யார் சொல்கிறோம், நான் என்னுடைய இதில் வந்து ஐயா வந்து டிஓஎஸை கிட்டத்தட்ட பஸ்ஸு வந்து அவங்க மொத்த குழுமத்தில் ஒரு 20-30 பஸ் வச்சுருப்பாங்க. வேணாம் டீசல் எங்கள் சங்கத்தில் நாங்கள் போட்டு உங்களை கூட்டிகிட்டு வர்றோம். ஆகவே பணம் ஒரு முக்கியம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. கூட்டம் இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தோட உணர்வுகள் தான். அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் வந்து, ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் பேசணுங்க அவசியம் இல்லை. செட்டியார்கள் புத்திசாலிகள். இது வந்து எப்படின்னா நம்ம ரொம்ப நம்ம குடும்பத்தை பார்ப்போம். ஏன்னா இது வந்து குரோமோசோம் நமக்குன்னு. நான் நிறைய புக்கு படித்தாச்சு, நிறைய நம்ம ஆட்களை பற்றி நிறையா டெஸ்ட் பண்ணியாச்சு. செட்டியார்கள் புத்தினா நம்ம இப்படி தான் இருப்போம். நம்மளோட ₹100 இருந்தால் ஐயோ நம்ம ஏன் செலவு பண்ணுறோம், ஐயோ ₹100 ஆச்சு நாளைக்கு நமக்கு வேணுமேனு ரொம்ப யோசனை பண்ணி தான் செலவு பண்ணுவோம். அது நம்முடைய ஜீன், தவறு கிடையாது. ஆனால் அடுத்தவட்ட பணத்தை போய் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், அது நமக்கு உண்டான கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கி வந்து உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. உலகம் மாறிக்கிட்டு இருக்கப்ப நமக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு, ஏன்னா வெளியில் யாரும் வரவே மாட்டேங்கிறோம். அரசியல் இன்னைக்கு இருக்கிறது இந்த தொடர்பு நம்ம திருச்செங்கோலில் நம்ம ஐயா டிஓஎஸுக்கு இருக்கிற தொடர்பு மற்ற யாருக்காவது இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை மாதிரி மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் இருப்பாங்களா, அவ்வளோதான் இருக்கும். இதே மற்ற சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், அந்த சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பாங்க. எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். மேலே வாங்க, மேலே வர்றதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பாடுபடுறோம். அப்போ செட்டியார்கள் பூரா மேலே வந்தால் தான் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா, அப்பா நம்ம சொந்தக்காரர் எப்பா நீ கொஞ்சம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அந்த இடத்துல. ஏன்னா நம்மளாம் வியாபாரத்திலே இருந்ததுனால நம்ம வந்து அரசாங்க பதவியே கிடையாது. அப்படி ஒன்று இப்படி ஒன்று ஒரு 10%, 15, 20. அடுத்த இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னொரு பெருந்துறை சேர்ந்த நண்பர் சுரேஷ்குமார் அவர்கள் 10,000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. உண்மையிலே வந்து மிகப்பெரிய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
நாங்கள் வந்து இன்னும் போக போகிற இதில் நீங்கள் இந்த அதாவது சிறு துளியாக இருந்தாலும் அதான் பெரு வெள்ளம். ஒவ்வொரு 1000 தான் ஒரு சில லட்சங்கள் பணம் வந்து எங்களை, அதாவது யாரையும் நாங்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தியோ இல்லை நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நாங்கள் எங்கே கையில் பிடிச்சி யாரை பிடிச்சி எதை நாங்கள் அப்படியே இல்லையா ஏதோ ஒன்று நிச்சயமாக அந்த மாநாடை மிகப்பெரிய லெவலில் எழுச்சி மாநாடு நடத்திடுவோம். நடத்துறதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு போன மாதிரி நாளைய நம்முடைய குழந்தைகளுக்கு பயிற்சி சொல்கிறதுக்கு இந்த அமைப்பு நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சங்கத்தின் சார்பாக. அந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக ஐயா டிஓஎஸ் வந்திருக்காரு, அவருடைய இதிலேயே அவருடைய முன்னேற்பாடாலேயே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை, ஒரு பயிற்சி நிறுவனத்தை எதிர்கால சந்ததியருக்கு தர்றதுக்கு அடுத்த திட்டங்களாக நாங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நானும் அன்றைக்கி பேசினாங்க ஐயா மாணிக்க ஐயா. அறிவிச்சிருவோம் சொல்லிடுவோம்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் வந்து திருப்பி வர்றப்ப, ஏன்னா நான் இத்தனை நாள் இன்றைக்கி அவர் பேச்சு இன்றைக்கி தான் பேசுகிறேன். அப்போ அவரெல்லாம் உண்மையிலே ஏங்கிக்கிட்டு இருக்காரு. எப்போ இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது என்ன மாதிரி அவரும் ஒரு நாங்கள்லாம் அங்கங்கே இருக்கோம், எங்களை எல்லாம் ஒரே ஒரு ஒட்டுமொத்த ஒரு புள்ளியாக இணைச்சதான் ஐயா நாராயணசாமி, ஐயா மாணிக்கம், ஐயா பொன்னம்பலம், இந்த 3 மும்மூர்த்திகளுடைய அதாவது ஒவ்வொரு புள்ளி வச்சுருக்காரு. அந்த புள்ளிகள் பூரா இன்றைக்கி கோலமாக திரிஞ்சு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதான் இந்த கோலங்களை நாங்கள் வந்து திரும்பி போடுறப்ப நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த கோலத்துக்கு அதுக்கு மேலே உள்ள பரிசை நீங்கள் தரணும்னா நீங்கள் எதிர்காலத்தில் நம்ம சமுதாயம் இன்னும் மிகப்பெரிய நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாறணுருக்கு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்லேயும் இங்கே எப்படி வந்து ஒரு பரிசு கொடுத்தோம்னா ஒரு கணவன் மனைவி, ஒரு செட்டியார், ஒரு ஆட்சி 2 பேர் இருக்காங்க, அது மாதிரி இருக்கணும். அப்படின்னா அப்போ வர்றோம்ல ஒரு ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா அப்போ வீடாக இருந்தால், ஏன்னா நம்ம செட்டியார் வீட்டில் அதான் ஒரு வீடு இருந்ததுன்னு சொன்னால், நான் காலையில் கூட ஒரு கருத்தை பேசுகிறேன், உலகத்திலே நம்ம மாதிரி வந்து புத்திசாலித்தனமான சமூகம் இல்லையா அப்படின்னு ஐயா மாணிக்கேட்டான்னு பேசுகிறேன். ஆமாம், ஒரு வீடு எடுத்துட்டோம்னு வச்சுங்க, பெண்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம வந்து திராவிட பரம்பரை அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே சமுதாயம் யாருன்னா செட்டியார் சமுதாயம் மட்டும்தான். ஒரு வீட்டில் ஒரு சொத்து வாங்கணும்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு அந்த முதல் வீட்டை தன் மனைவிமார் வாங்குகிற ஒரே சமுதாயம் செட்டியார் வீட்டில் மட்டும்தான். அதை அடித்து சொல்லுவேன். அதை நீங்கள் யாரும் இல்லைன்னு மறுக்க முடியுமான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடு நம்ம வீடு வாங்குகிறோம், நம்ம பேரில் வாங்கிக்க மாட்டோம், நம்முடைய மனைவி பேரில் தான் வாங்குகிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து பெண்களுக்கு, நம்முடைய துணைவியாருக்கு, இல்லத்தரசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சமுதாயம் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அட்வான்ஸான சமுதாயம். ஆனால் ஏனோ தெரில, இந்த ஒற்றுமையில் மட்டும் நமக்கு என்னென்னு எல்லோரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எதுக்குப்பா அங்கே போயிட்டு இங்கே என்னப்பா கூப்பிடப்பா இன்றைக்கி வந்திருக்கேன், அன்றைக்கி கூட 400 பேர் வந்திருக்கேன், இன்றைக்கி வரல அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றுங்க. இது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு உண்டான இதை வந்து நாளைக்கு இது எப்படின்னா யாருமே நாங்கள் வந்து இது எப்படின்னா சுயநலமாக வந்து இதை வச்சு நாங்கள் வந்து இதில் வந்து இந்த சங்கத்தை வச்சு யாருமே இதில் வந்து பேர் வாங்கணும், நாங்கள் இதை பண்ணணும், இந்த கூட்டத்தை காமிச்சு நாங்கள் வந்து அதில் போய் ஏதோ அரசாங்கத்தில் போனோம், அந்த மாதிரி அவசியமே கிடையாது. எல்லாருமே ஒரு நிலையை தாண்டி எல்லாம் பார்த்துட்டு எல்லா தொடர்புகளும் வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு வந்துக்கிட்டு இருக்க ஏங்கி கிடக்கிற இந்த தலைமையில் உள்ளவங்க தான் இங்கே எல்லாமே வந்திருக்கோம். அதை நீங்கள் இதை விட ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் நம்ம சமுதாயத்துக்கு இனிமேல் வராதுன்னா இந்த மாநாடு ஒன்று தான் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு. அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நீங்கள் நிச்சயமாக வீடாக குடும்பத்தோட நம்முடைய அனைத்து பிள்ளைமார்களோட அத்தனை பேர் நீங்கள் வாங்க. திருச்சி உங்களை காத்துக்கிட்டு இருக்கு, எதிர்காலம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.